என் உயிரே உறவாக என் நெஞ்சில் கரஞ்சாயே. ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் இனிய அன்னைய தின வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ இன்னைக்கு எப்பயும் போலவே வந்து அம்மா பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அம்மா எப்படிலாம் ஸ்பெஷல், ஸோ எல்லா பேத்துக்குமே வந்து அம்மா ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அம்மா பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தால் வந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருப்போம். எங்கள் அம்மா அப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அம்மா பிறந்த வந்து அப்படி பண்ணாங்க, இது இப்படி பண்ணாங்க, இப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அம்மாவும் இல்லாமல் அதையும் தாண்டி நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அம்மானா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ எங்கள் அம்மா எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்மா என்ற ஸ்தானத்தையும் தாண்டி அவங்க ஒரு வந்து சிறந்த ஒரு டெய்லர்னே சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்காக வந்து நிறைய பாடுபட்டிருக்காங்க. ஸோ அவங்க எங்களை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து எங்களுக்காண்டி வந்து டெய்லியுமே வந்து அந்த தையல் மிஷினில் உட்காந்து எவ்வளோ நேரம் தைப்பாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அந்த தையல் மிஷினோட சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நாங்கள் அம்மா கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்போம், எப்போ பார்த்தாலும் அந்த தையல் மிஷின்லேயே உட்காந்துருக்காதீங்க, அந்த கொடன்னு அந்த தையல் மிஷின் ஓடுறப்போ ஒரு சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சவுண்ட் கேட்டாலே எனக்குலாம் இரிட்டேஷனாக வரும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்குறப்ப வந்து அந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். பட் இப்போ அதெல்லாம் பற்றி நினைக்கிறப்ப வந்து நம்ம சாப்பிட்டு தூங்கணும், நம்ம அம்மா அந்த சமயம் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குனாங்களா அப்படின்னு வந்து நினச்சி பார்க்குறப்ப வந்து நம்ம அம்மா நம்மளுக்காண்டி எவ்வளவோ தியாகங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த தையல் மிஷினில் தான் தச்சு எங்களை படிக்க வச்சாங்க. காலேஜஸ் படித்தோம், மேற்படிப்பு படித்தோம். ஸோ நாங்கள் வேலைக்கு போகிறப்ப கூட இங்கேருந்து நான் ஊருக்கு போகிறதுக்கான பஸ் செலவு, இன்டர்வியூக்கு போயிட்டு வர போக்குவரத்து செலவு கூட எங்கள் அம்மா அந்த தையல் மிஷினில் தச்சு தான், அந்த காசில் தான் நாங்கள் வந்து இன்னை வரைக்கும் வந்து சந்தோஷமாக ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்றதுனா அந்த ஒரு தையல் மிஷின் தான். பட் இப்போ அந்த தையல் மிஷின் வந்து ஓய்வு அடைஞ்சிருச்சு. ஸோ இப்போ அம்மா பெருசாக அதை தைக்கிறது கிடையாது. இதுதான் அந்த தையல் மிஷின். இதுதான் அந்த தையல் மிஷின். தையல் மிஷின் வந்து இப்போ ஓடுறது கிடையாது, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ அம்மா நாங்கள் தைக்க விடுறது கிடையாது. ஸோ ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த தையல் மிஷினில் உட்காந்து அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு. முதுகு வலி, கால் வலி, உடனி வலி, இது மாதிரி நிறைய வலிகள் இந்த மிஷின் வந்து பார்த்துருக்கு. இப்போது இந்த மிஷின் வந்து ஒரு மூலையில் ஒரு இடத்துல ஓய்வாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. இதை ஆப்ரேட் பண்ண அம்மாவுக்கு இன்னுமே எங்கள் வீட்டில் வந்து ஓய்வு இல்லை. ஸோ இன்னும் வந்து அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா அவங்க பணிகளை பார்த்துட்டு, ஸோ அவங்களுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுட்டு இன்னுமே அவங்க ஓடிட்டு தான் இருக்காங்க அப்படின்றப்ப வந்து அவங்களுக்கு சில நாட்களில் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாமே அப்படின்றது மனசில் தோன்றுது. ஸோ இவ்வளோ நேரமாக வந்து அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ வீடியோவில் அம்மா கிட்ட பேசாமல் அம்மாவை காமிக்காட்டினா எப்படி, வாங்க அம்மா கிட்டே வந்து பேசலாம். இதுதான் என்னுடைய செல்ல அம்மா. ஸோ அம்மா எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து அன்னையர் தினம். ஸோ வந்து இன்ன வரைக்கும் நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அன்னையர் தினத்தன்னைக்கு நான் வாழ்த்துக்கள் சொன்னதே கிடையாது. வருஷம் அம்மாவும் கேட்பாங்க, ஏன்டா ஊரில் இருக்க எல்லாருமே வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நீ மட்டும் எனக்கு அன்னையர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்றதில்லை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நான் என்னோட பிறந்த அன்னைக்கு தான் எங்கள் அம்மா வந்து தாயான நாள். ஸோ நான் அன்றைக்கி தான் அம்மாவுக்கு கால் பண்ணி, எல்லோரும் எனக்கு பர்த்டே விஷயம் சொல்லுவாங்க, நான் மட்டும் அம்மாவுக்கு கால் பண்ணி அன்னையர் தின வாழ்த்துக்கள், ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லுவேன். ஸோ எங்களுக்கு அது ரொம்ப ஸ்பெஷலான டே அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்காண்டி பட்டிருக்கீங்க. ஸோ அம்மான்றதை தாண்டி ஒரு டெய்லராக இருந்து நீங்கள் எவ்வளோ விஷயங்களை எங்களுக்காண்டி சாதிச்சு கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என்ன அதை பற்றி சொல்கிறது, வாழ்க்கையில் பிள்ளைகள் தான் நமக்கு முக்கியம் நினச்சோம். அதனால எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு போனோடனே இருக்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது பண்ணணும்னு நினச்சோம். எனக்கு டெய்லரிங் தெரியும், அதனால ஜாக்கெட்டு, ப்ளவுஸ் எல்லாத்துக்கும் தச்சு கொடுத்து அதில் கிடைக்க வருமானங்களை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, நம்மளுடைய எக்ஸ்ட்ரா செலவுகளுக்கு நாங்கள் வச்சுக்கிட்டோம். அதனால நாங்கள் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படாமல் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ மிஷினுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்தாச்சு, ஆனால் எங்களுக்கு ஓய்வு கிடையாது. அடுத்து பிள்ளைங்களை வளர்த்தோம், இப்போ பேக பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தாய்க்கு என்றைக்குமே ஓய்வு கிடையாது. ஆமாம், அதுதான், வேக ஒன்றும் கிடையாது. ஸோ அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு எல்லாருமே ஹாப்பி மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் இந்த வீடியோக்காண்டி ஹாப்பி மதர்ஸ் டே அம்மா. அம்மா, எனக்கு நீங்கள் சாப்பாட்டு வரைக்கும் சின்ன வயசுலேருந்து எனக்கு கொடுத்துருக்கீங்க.
ஸோ சுமாரான ஒரு நாளைக்கு எத்தனை காலையில் டிஃபன் எத்தனை இட்லி சாப்பிடுவேம்மா? நீங்கள் எனக்கு எத்தனை இட்லி வச்சு கொடுப்பீங்க? இத்தனை இட்லிலாம் கணக்கு பண்ண மாட்டோம். பிள்ளைங்க வயிற்று சாப்பாடு வச்சு கொடுப்போம். போதுன்னு சொன்னாலுமே வம்பு பண்ணி இன்னொன்று சாப்பிடுப்பான்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே வேண்டாம்னா அதோட இது பண்ணிக்கிடுவோம். கணக்கெல்லாம் பண்ண மாட்டோம். இதுதான் வந்து ஒவ்வொரு அம்மாவோட சிறப்பான விஷயம். ஸோ நம்ம அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம பிள்ளையோட வயிறு வந்து எத்தனை இட்லி சாப்பிட்டா எத்தனை தோசை சாப்பிட்டா நிறையும் இத்தனைன்னு சொல்லி கணக்கு பண்ண மாட்டாங்க. வயிறு நம்புற வரைக்கும் கொடுக்கறது தான் தாய். தேங்க்யூமா, பாய். பேசிட்டு இருக்கப்பே அம்மா கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க. இதுதாங்க அம்மா. ஸோ அம்மான்றவங்க வந்து எதுக்காண்டியும் யாருக்காண்டியும் வந்து தம் பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எதையும் ஒளிச்சும் மறைச்சும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வந்து அவங்களோட கடைசி காலத்துல அவங்க நம்மளை எப்படி சின்ன வயசுல வந்து பத்திரமா எந்த நோய் நொடியும் இல்லாம எந்த கஷ்டமும் கொடுக்காம நம்மளை வளர்த்தாங்களோ அதே மாதிரி அவங்களோட வயசான காலத்துல அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம அவங்க பாதுகாப்பா இருக்கோன்ற ஒரு ஃபீலிங்கை கொடுத்து, ஸோ நாங்கள் இருக்கோம் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுத்து கடைசி காலத்தில் அவங்க சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நம்மளோட கடமை. ஸோ கடைசியாக அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். நம்மளோட பேரண்ட்ஸை பத்திரமா ஹாப்பியாக வச்சுக்கலாம்.